வணக்கம். திருமணத்தை பற்றி, ஜாதி மரத்தை பற்றி, சடங்குகளை பற்றி எல்லாம் என்னோட மக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சில பேர் ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் எதிர்ப்பாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எங்கிட்ட அதை பற்றி கருத்து கேட்டாங்க. நான் ஒரு ப்ரௌடு பெரியாரிஸ்ட். எனக்கு இந்த ஜாதி மதம் இந்த சடங்கு இதில் எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அதே மாதிரி திருமணம் குறித்து எங்கிட்ட கேட்டாங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை, அது தனிநபர் விருப்பத்தை சார்ந்த விஷயம். திருமணம் செய்கிறதாட்டும், ஒத்து வராட்டி டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை தனியாகவே வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, திருமணம் இல்லாமையே நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில், மருத்துவத்துறையில் இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சரியாக அமையலாம், சரியாக அமையாமலும் போகலாம், பட் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு தனிநபருடைய விருப்பம் சார்ந்த விஷயம்தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இந்த கருத்துக்களில் திவ்யா கூட நானும் ஒத்து போகிறேன், உடன்பட்டு போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திவ்யா சத்யராஜ் அவர்கள் பேசின ஒரு காணொளி ரொம்ப விமர்சிக்கப்பட்டும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சும் சில பேர் பதிவிட்டு இருக்காங்க. அது நமக்கு பெருசாக பிரச்சனையாக தெரியல. ஏன்னா அவங்க பேசினா சில ஆயிரங்கள் அவ்வளோ பேர் தான் போய் சேரும். ஆனால் அதை ஆதரித்து அவங்க சொன்னதை சப்போர்ட் பண்ணி நடிகர் திரு சத்யராஜ் சார் அவர்கள் பேசுனது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஈஸியாக 1 கோடி பேருக்கு போய் அந்த விஷுவல் சேர்ந்துருக்கும், அவர் சொன்ன கருத்து போய் சேர்ந்துருக்கும். சார், நீங்கள் பெரியாரிஸ்ட்டுன்னு லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியும் சார், 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும். இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பெரியாரிஸ்ட் அப்படின்னு தெரியாது. அண்டு பெரியாரிசம் அந்த கொள்கை என்னன்றதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் மகள் திவ்யா மேடம் சொன்னதாகட்டும், நீங்கள் சொன்னதாகட்டும், அது அந்த கருத்து தப்பு சார். அட்லீஸ்ட் நான் சொல்கிறது சில லட்சங்கள் மக்களுக்காவது போய் சேரும். அதனால் இதை சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சொன்னது என்னென்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வாழ்கிறது தப்பில்லை, கல்யாணம் பண்ணிக்காமல், அதாவது தாலி கட்டாமல், மோதிரம் மாற்றாமல், நிக்கா அப்படின்ற முறையில் இல்லாமல், இந்த எந்த சடங்குகளும் இல்லாமல், ஃபேமிலி இல்லாமல், பெற்றோர்களோட சம்மதம் இல்லாமல் திருமணம் என்ற பந்தத்தில் நீங்கள் வாழ்கிறது தப்பில்லை. திருமணம்னு சொல்ல முடியாது, அதை பிடிச்சவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், எப்பெல்லாம் யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், அது தப்பில்லை அப்படின்னு ஒரு கருத்து. இதை தாண்டி இன்னொரு அபத்தமான கருத்து, குழந்தை பெற்றுக்கலாம், கல்யாணமே இல்லாமல் நீங்கள் லிவிங்கில் யாரோட தேவையும் இல்லை, சயின்டிஃபிக் முறையில் கூட நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லீகலைஸ்டு முறைப்படி இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆட்களால் முடியும். ஏன்னா குறைஞ்சது பேங்க் பேலன்ஸாகவே உங்ககிட்ட மினிமம் பேங்க் பேலன்ஸாகவே ஒரு 25 crores இருக்கும், உங்களுக்கான சொத்து வளங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். அதனால் ஒரு குழந்தைய பெற்று நீங்கள் யாரோட ஆதரவும் இல்லாமல், எந்த சப்போர்ட் இல்லாமல், ஒரு 3 மேடு 4 மேடு வச்சு நீங்கள் வளர்த்துருவீங்க குழந்தைய. ஆனால் சாமானிய மக்களாக வாழ்கிறவங்க உங்கள் கருத்தால் ஈர்க்கப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு, இவங்களே இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, இவங்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணமே பண்ணிக்காமல் யாராவது ஒரு ஆணோட லிவிங் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய பெற்றெடுத்துட்டு பின்னால் ஏதோ பிரச்சனையாகி கல்யாணமாகி முறைப்படி சொந்த பந்தத்தை கூடி கல்யாணம் பண்ணுறவங்களே 1000 சண்டை சச்சரவுகள் எனக்கு உட்பட ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த நாள் கடந்து போகிறோம். அப்படி இருக்க சூழலில் நீங்கள் எந்த பாண்டிங்லே இல்லாமல், எந்த பந்தமும் இல்லாமல், வெறும் பிடிச்சிருக்குன்னு வாழ்ந்துட்டு நீங்கள் ஒரு புள்ள பெற்றுக்கிட்டு அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த குழந்தைய யார் பார்த்துக்கிறது? அந்த ஆண்மகன் கொண்டு போய் வச்சுப்பானா? இது சமுதாயத்தில் சாத்தியமா? பாதிக்கப்பட போகிறது யார்? அந்த பொண்ணு தான். ஒரு மாத சம்பளம் வாங்குற ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க வேலைக்கு போகிறப்ப அந்த குழந்தைய யாரை நம்பி விட்டுட்டு போவாங்க? ஒரே ஒரு மாத சம்பளத்தை வச்சுட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கவங்க கேளுங்க, அது எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு சூழலில் அவங்க டிவோர்ஸ்டாக இருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு சூழலில் அவங்க ஹஸ்பண்ட் தவறி இருப்பார். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு சமுதாயத்தில் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளுக்கு நாள் ஏசி ரூமில் நல்ல செல்வந்தராக வாழ்ந்துட்டு இந்த கருத்தை சொல்கிறது
மிகப்பெரிய தப்பு, கண்டனத்துக்குரியது. அதனால சத்யராஜ் சார் சொன்னதாகட்டும், அவங்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் மேடம் சொன்னதாகட்டும், இந்த கருத்தை பெண்கள் தயவு செஞ்சு அதுவும் இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த பெண்கள் அந்த கருத்தை உள்வாங்கிக்காதீங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இது சரின்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து உங்கள் சொந்தக்காரங்கிட்டயோ உங்கள் வெல்விஷர்கிட்டயோ இல்லைன்னா ஒரு நல்ல டாக்டர்கிட்டயோ கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா, நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நான் குழந்தைய பெற்றுக்கிட்டு வளர்க்கலாமா, என்னால் முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு குழந்தையோட எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம். இது கலாச்சாரமோ பண்பாடு அதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தையோட எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதை சினிமாவில் வேறு யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க, நல்லா தெரியும். அதனால் சில லட்சம் மக்களுக்காவது இது போய் சேரட்டும்னு நான் சொல்கிறேன். இந்த வார்த்தையால், இந்த விஷயத்தால், இந்த கான்டென்ட்டால் இந்த ஜென்சி கிட்ஸ் தயவுசெய்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. அதாவது திமுக நிர்வாகியும் ஊட்டச்சத்து நிபுணருமான சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் திருமணத்து மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, திருமணம் பண்ணிக்காம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இது சோசியல் மீடியாவில் விவாதத்தை ஏற்படுத்துகிற நிலையில் தன்னோட மகளோட கருத்தோட தானும் உடன்படுறேன், எனக்கு சாதி மதம் சடங்கு இதிலெல்லாம் உடன்பாடே கிடையாது, அதே மாதிரி லிவிங்கில் கூட குழந்தை பெற்றுக்கலாம், திருமணம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சத்யராஜ் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இதை வன்மையாக கண்டிச்ச இயக்குனர் மோகன்ஜி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ வெளியிட்டு காட்டமா பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது.